நம்ம சேனல் தொடர்ந்து அப்புறம் நீங்கள் வீடியோக்குள்ள பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. விழுப்புரத்தை சேர்ந்தவன் தான் ராமநாதன். ராமநாதனுடைய மனைவி செல்வி. ராமநாதனுக்கும் செல்விக்கும் திருமணமாகி 8 வருடம் ஆகுது. இவங்க 2 பேர்த்துக்கும் 3 பெண் குழந்தைகளும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் காதலிச்சு தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுடைய காதல் அம்மா ராமநாதனுடைய அம்மாவுக்கும் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா செல்வி ஒரு அனாதை. செல்வி தான் பாட்டியோட அரவணைப்பில் தான் வளர்ந்த பொண்ணு. செல்வி எப்பயுமே ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறது உண்டு. கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அதே கம்பெனியில் வேலை செஞ்ச ராமநாதனோட பிடிச்சி போச்சு. ராமநாதன் தன்னுடைய காதலை செல்வி கிட்ட முதல் முறையாக சொல்லும்போது செல்வி அதுக்கு மறுப்பு தெரிவித்தா. நானும் அனாதை, என் பாட்டியோட அரவணைப்பில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வீட்டுக்கு ஒரே பிள்ளை. அப்படி இருக்கும்போது உங்களோட அப்பா அம்மா இதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. நம்ம காதலிச்சு நம்மளோட மனசை காயப்படுத்திக்க வேண்டாம். மேலும் என் பாட்டியெல்லாம் உங்களுக்கு தகுதிக்கு ஏற்றாப்புல சீர்வரிசையும் செய்ய மாட்டாங்க. அதனால் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. எங்களுக்கும் உங்களுக்கும் செட் ஆகாதுன்னு சொல்லி விலகி போனாங்க. ஆனால் அப்படி இருந்துமே நான் பணத்தை எல்லாம் எதுவும் பார்க்கல, குணத்தை தான் பார்க்குறேன்னு சொல்லி தான் அப்பா அம்மா கிட்ட தன்னோட ஆசையை சொன்னான் ராமநாதன். ஆனால் ராமநாதனுடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய பையனுடைய ஆசை தான் தனக்கும் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு தன் பையனுடைய ஆசைக்கு குறுக்க நிற்காமல் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாங்க. எந்த சீர்சனத்தையும் இல்லாமல் ராமநாதன் செல்வியை கரம் பிடிக்கிறாரு. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ராமநாதனுடைய லைஃப்பில் சில மாற்றங்கள் ஏற்படுது. அப்பா அம்மா முதல்ல கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்களே தவிர ஆனால் அந்த பொண்ணு மேலே விருப்பப்படவே இல்லை. ஏதோ தான் பையன் ஆசைப்பட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெறுப்பு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தான் மருமகளை அப்படியெல்லாம் எப்படியெல்லாம் குடும்பப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் குடும்பப்படுத்தினாங்க. அதில் 10வதுக்கு செல்விக்கு ஃபஸ்ட்டு பெண் குழந்தையாக பிறந்துருச்சு. சரி, பெண் குழந்தை தானே, அடுத்த ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராமநாதனுடைய அப்பா அம்மா நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் துரதிர்ஷ்டம் அடுத்த 2 பெண் குழந்தையாக தான் பிறந்துருச்சு. 3 பெண் குழந்தையாக இருக்கே. 10வதுக்கு ராமநாதனுடைய அப்பா அம்மா செம்ம கோவத்தில் இருந்தாங்க. உனக்கு தான் சீர்சனசை செய்கிறதுக்கு இவ கூட பிறந்தவன் எவனுமே இல்லை. ஆனால் உனக்கு ஆண் வாரிசையாவது வரும். உன்னை கஷ்டப்படுற காலத்தில் அது பார்த்துக்கணும் சொல்லி நாங்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அடுத்தடுத்து 3 பொம்பளை புள்ளையாக பிறக்குது. இவ வந்தவளும் வேஸ்ட்டு, பிறக்கிறதும் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ராமநாதன்கிட்டேயே போய் அவங்க அம்மா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதையெல்லாம் கேட்டால் ராமநாதன் கொஞ்சம் அம்மாவோட பேச்சை கேட்டு செல்வியை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பண்ணுறது, என் தலைவிதி, கல்யாணம், லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ ஆசையில் அந்த டைமில் கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனால் இப்போது எனக்கு துரதிர்ஷ்டமாகவே அமையுது. உன்னை கல்யாணம் பண்ணுறதுலேருந்து நானும் நிம்மதியாகவே இல்லை. இந்த வீட்டில் இருக்கிறவங்களும் என்னை நிம்மதியாக இருக்க விடுறதே இல்லை. 10வதுக்கு குழந்த 3 பொம்பளை பிள்ளையாக பிறந்துருச்சு. ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு சொல்லி எங்கள் அம்மா ஒரு பக்கம் கத்துறாங்க. எனக்கு யோசித்து பார்த்தா நம்மளுடைய வயசான காலத்தில் பார்த்துக்கிறதுக்கு பையன் தானே கூட இருக்கான். பொண்ணுங்க எல்லாத்தையும் கட்டி கொடுத்துறா நம்ம வயசான காலத்தில் நம்மளை யார் பார்த்துருக்கிறதுன்னு சொல்லி யோசித்து பார்த்தா அவங்க சொல்கிறதும் ஒரு விதத்தில் சரிதான் இருக்குது. தருத்திரம் பிடிச்சவளை கட்டிக்கிட்டு நமக்கு ஒரே கடுப்பாகுது அப்படின்னு சொல்லி தான் பொண்டாட்டியை திட்ட ஆரம்பிச்சிட்டான் ராமநாதன். செல்விக்கு இதுக்கு எல்லாத்தையும் கேட்டு தனக்கு ஒரு ஆதரவாக இருந்த கணவனும் தன்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்களே. இவ்வளோ நாளாக மாமனார் மாமியார் தான் திட்டிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ கணவனும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 3 பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டு நாம் இனிமேல் உயிரோடு வாழலாமா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி தற்கொலை பண்ணிக்க முடிவு பண்ணிட்டா. பக்கத்தில் இருந்த அம்மா ஓடி காப்பாற்றினாங்க. அதுக்கப்புறம் ராமநாதன் வேலையை விட்டு வீட்டுக்கு வரும்போது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ராமநாதன் இதை கேட்டு போய் செல்வியோட காலில் விழுந்து அழுகுறாரு. செல்வி, நான் தப்பு பண்ணிட்டேன், நீ என்னை மன்னிச்சிருமா. நாம் இனிமே ஆம்பளை வாரிசுகள்லாம் ஒன்றும் ஆசைப்பட தேவையில்லை. என்னை மன்னிச்சிரு. எங்கள் அம்மா பேச்சை கேட்டது தப்பு தான். நீ என் கூட இருந்தாலே போதும். நீ என் கூட இல்லாமல் போயிட்டா அப்படின்னு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி எனக்கு இப்போ தான் தெரியுது. அந்த பயத்தை நீ என்கிட்ட காட்டிட்ட. இனிமே தற்கொலை பண்ணிக்க முடிவு எடுக்காதுன்னு சொல்லி அவரும் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி அழுகுறாரு. இருந்தாலும் செல்வி கூட சந்தோஷமாக ஆயிட்டார் ராமநாதன். ஆனாலும் செல்விக்கு ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அவர் சொல்கிறதுலையும் ஒரு விதத்தில் நமக்கு நியாயம் தானே படுது.
நம்ம கடைசி காலத்தில் நமக்கு ஒரு ஆண் வாரிசு வேண்டும் தானே? அப்படி இருக்கும்போது 3 பொம்பளை பிள்ளையை பத்தும்போது அவருக்கு அந்த ஆசை இருக்காதா அப்படின்னு சொல்லி செல்விக்கு ஒரே யோசனையே இருக்குது. பக்கத்து வீட்டு பொண்ணுக்கிட்ட இதை பற்றி அடிக்கடி டிஸ்கஷன் பண்ணுவாங்க. அப்போ தான் பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு ஒரு செய்தி கிடைக்கிது. கிராமத்தில் ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போனால் எந்த குறையாவது இருந்தாலும் நீக்குவாராம் அப்படின்னு சொல்லி செய்தி கிடைக்கிது. இந்த விஷயத்தை செல்விக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அந்த பொண்ணு. உடனே செல்வி அந்த பக்கத்து வீட்டு பொண்ணையும் கூட்டிக்கிட்டு நேராக அந்த சாமியாரை பார்க்குறதுக்கு அங்கே போகிறாங்க. வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள், தனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், அப்புறம் ஆண் வாரிசு இல்லை அப்படின்ற எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாமியார்கிட்ட புட்டு வைக்கிறாங்க. செல்வி, எனக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்குது, என் மாமியார் என்ன ஆண் வாரிசு பெற்று தரவே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. அடிக்கடி பேசி இதுவே எனக்கு ஒரு மனக்குழப்பத்தை உண்டாக்குது. என் வீட்டுக்காரர் கூட எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி வந்து சொல்லி ஒரு தடவை தற்கொலை பண்ணிக்க கூட முடிவு பண்ணிட்டேன் நான். அப்புறமா எங்கள் வீட்டுக்காரர் என் கூட சமாதானம் ஆகிட்டார். நான் தற்கொலை பண்ணிக்க போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு நிம்மதியே இல்லை. என் வீட்டுக்காரரும் என்னுடைய தற்கொலைக்கு காரணம் ஆயிட்டுமே அப்படின்னு சொல்லி வருந்தி என்கிட்ட சந்தோஷமாக இருந்தார் அப்படின்னு அந்த சாமியார்கிட்ட அந்த பொண்ணு சொல்கிறா. ஆனாலும் எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு ஆண் வாரிசு பெற்று கொடுக்க முடியலன்னு சொல்லி ஒரு வருத்தமாக இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் தான் ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா செல்வி. சாமியார், சரிம்மா, நீ நாளைக்கு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு ஆகிறதுக்குள்ளே இங்கே வந்துடு. அதுக்கு ஒரு பரிகார பூஜை இருக்குது, பண்ண வேண்டியது இருக்குது. அதை பண்ணிட்டா கண்டிப்பாக உன்னோட இந்த குழப்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி போயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அந்த சாமியார். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ண விஷயத்த ராமநாதன் தன்னோட அம்மா கிட்ட போய் சொல்கிறான். அம்மா, நீங்கள் இதுக்கப்புறம் செல்வியை திட்டாதீங்கம்மா, அவள் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லவும் நம்ம ராமநாதோட அம்மாவுக்கு ஒரே அதிர்ச்சி ஆகுது. என்னடா சொல்கிற? ஆமாம்மா, நீ அடிக்கடி அவளை திட்டிகிட்டே இருப்பல்ல, உன் பேச்சை கேட்டு நானும் அவளை திட்டினேன். ஒரு நாள் எனக்கே தெரியாமல் அவள் தற்கொலை பண்ணிக்க போயிட்டா. பக்கத்தாண்டு வீட்டுக்கார பொண்ணு தான் காப்பாற்றி எனக்கு எல்லா உண்மையும் சொன்னிச்சு. ஆனால் இப்போ தான் உன்கிட்ட வந்து நான் சொல்கிறேன். அப்படியாடா? சாரிடா, உன்னோட வாழ்க்கையை நிம்மதியாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு ஆண் வாரிசு வேணும்னு சொல்லி மருமகளை திட்டிகிட்டே இருந்தேன். ஆனால் அவள் போனால் நீயும் போயிடுவ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும்போது நிச்சயமாக உன்னுடைய சந்தோஷம் தாண்டா எனக்கு முக்கியம். இதுக்கப்புறம் நான் ஏன்டா அவளை திட்ட போகிறேன்? அவளுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன்டா. ஆமாம், எங்கே செல்வி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அம்மா, ராமநாதனுடைய அம்மா. சரின்னு சொல்லிட்டு அப்புறமா செல்வியை தேடுறாங்க. வீடு முழுக்க செல்வியும் தேடியும் கிடைக்கவே இல்லை. அப்போ தான் பக்கத்தாண்ட வீட்டு பொண்ணுக்கிட்ட போய் செல்வி எங்கே, இங்கே வந்தாங்களா அப்படின்னு செல்வி 2 பேருமே கேட்குறாங்க. ராமநாதன் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் பக்கத்தாண்ட வீட்டு பொண்ணு சொல்லுது. இந்த மாதிரி ஒரு சாமியார் 6 மணிக்கு வர சொன்னார், அவர்கிட்ட போனால் எல்லா குறையும் நீங்கிரும்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க. அதை கேட்டு தான் வந்து செல்வி இப்போ தான் கிளம்பி போனாங்க. வேணா அங்கே போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நிமிஷம் ராமநாதனோட அம்மாவும் நேராக அந்த சாமியாரை பார்க்குறதுக்காக அங்கே போகிறாங்க. அங்கே போனால் சாமியார் வீட்டுக்கு முன்னாடி செம்ம மக்கள் கூட்டம் அலமோதிக்கிட்டே இருக்குது. அங்கே பயங்கரமாக ஒரு பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்குது. உள்ள கூட்டத்தை விலக்கிட்டு ராமநாதன் போய் பார்க்குறாரு. அங்கே செல்வி அந்த சாமியாரை பிடிச்சி பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்குது செருப்பாளியே. என்னாச்சு செல்வி, ஏன் இவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைங்க, நமக்கு ஆண் வாரிசு வேணும்னு சொல்லி ஒரு பிரச்சனை சொல்லி கவலையை தீர்த்துக்கலாம்னு சொல்லி இங்கே வந்தா இவன் என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்துக்கிறான். என்ன பண்ணனா? இல்லை, நான் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆண் வாரிசு வேணும்னு சொல்லி கேட்டதுக்கு இவன் ஏதாவது பண்ணுவான், பூஜை பரிகாரம் பண்ணுவான்னு சொல்லி தான் சொன்னாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? ஆண் வாரிசு பெற்று கொடுக்குற அளவுக்கு உன் கணவனுக்கு ஆண்மத்தன்மை கிடையாது. அதனால் உன் கணவனாக உனக்கு ஆண் வாரிசு கொடுக்க முடியாது. உனக்கு இன்னொருத்தவங்களோட நீ தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக ஆண் வாரிசு கிடைக்கும். அதனால் உனக்கு வேணும்னா நான் வந்து ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி என்கிட்டே கேட்டாங்க. அதனால தான் இவனை செருப்பால் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க. அப்போ தான் இதை கேட்ட ராமநாதனுக்கும் பயங்கரமாக கோவப்பட்டு, ஏண்டா உனக்கு எவ்வளோ துணிச்சலாக இருந்ததுன்னா இந்த மாதிரி காரியத்தை செய்ய துணிஞ்சிருப்ப, உன்னை எல்லாம் சும்மாவே விடக்கூடாதான்னு சொல்லிட்டு பத்தாவதுக்கு அவரும் 2 சாத்துன்னு சாத்துறாரு. அப்போ கூட வந்த நம்ம ராமநாதனுடைய அம்மாவும்,
என் மருமகளையாடா பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்ட, உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த விளக்காமத்த கட்டையை எடுத்து பயங்கரமாக அடின்னு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் செல்வியை கைத்தாங்களாக கூட்டிகிட்டு போகிறாரு ராமநாதன். அப்புறமா, மருமகளே நீ என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி மாமியார் கேட்குறாங்க. அத்தை, நீங்கள் எல்லாம் எனக்கு எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க, நீங்கள் பெரியவங்க அப்படின்னு சொல்லி செல்வி சொல்கிறா. இனிமே செல்வியோட வாழ்க்கை இனிதே தொடங்குது. ஆண் வாரிசு வேணும்னு சொல்லிட்டு இந்த காலத்துலேயும் சில பேர் தப்பான முடிவுகளை எடுக்கத்தான் செய்கிறாங்க. இந்த ஸ்டோரி அவங்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு ஆண் வாரிசோ பெண் வாரிசோ வாரிசுன்னு சொல்லி வந்தாலே அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டு அதுக்கு அப்புறம் குடும்பத்தை நடத்துகிறத பாருங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கீழே பெல் சிம்பல் அதை கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.